இறைவனுக்கு நெருக்கமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, பாசத்திற்குரிய பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த வெள்ளி விழா திருப்பலியில் பங்கேற்க வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இறைவனின் மீது இருந்த விசுவாசத்தில் கடவுளே மனித உருவெடுத்து பிறக்க தனது உடலை தந்து தூய தியாக வாழ்வு வாழ்ந்த அன்னை மரியாளுக்கு ஆலயம் எழுப்பி இன்று 24 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் வெற்றியோடு பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல கைகள் சேரும்போதுதான் ஒளி எழும்பும். பல இதயங்கள் ஒன்று சேரும்போது நல்ல சமூகம் அமையும். அதே போன்று பல குடும்பங்கள் இணைந்து 25 ஆண்டுகளாக கம்பீரத்துடன் இருக்கும் நம் அன்னையின் இல்லம் இன்று போல் என்றும் பல அருள் தரும் தந்தையர்களால் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டு நல்ல ஆசியுடன் இன்றைய நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதேபோல் இறைவனின் ஆசிருடன் இச்சிற்றாலயம் பேராலயமாக கட்டப்பட்டு பொன்விழா காண நாம் அனைவரும் நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருள் தந்தையருக்காகவும் பக்தியுடன் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். கடவுள் தம் தூயங்களில் வியப்புக்குரியவராய் விளங்குகிறார். இஸ்ராயேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கிறார். கடவுள் போற்றி போற்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 25 ஆண்டுகளை நாம் கண்டு கழித்திட இறைவன் நம் கண்களை பேருடையதாக்கி இருக்கின்றார். தம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த 25 ஆண்டுகளிலே நமக்கு இந்த ஆலயத்தை மாதா முன்கூட்டியே தன்னுடைய செயல்களின் நிமித்தம் நமக்கு இதை கொடுத்தார். ஒவ்வொரு
செங்கலாக வைக்கப்படும் பொழுதும் இந்த கட்டடம் உயர நாம் நம்முடைய ஜபங்களை செய்தோம். இறைவன் நமக்கு தேவையான பண உதவிகளை அனுப்பினார். ஜேம்ஸ் அவர்கள் தன்னுடைய உழைப்பை பாராமல் அல்லும் பகலும் இருந்து இந்த கட்டிட வேலையை நிறுவினார். வேளாங்கண்ணியிலிருந்து ஒரு 10 பேர் வந்து இந்த கோபுரத்தை எழுப்பும் காரியத்திலே 2 மாதங்கள் நம்மோடு இருந்து இந்த கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள். அதற்கு முன்பாக நமக்கு ஒரு சிறிய ஆலயத்தை அமைத்து கொடுத்த ஆண்டவரை போற்றுவோம். இந்த இடமானது ஒரு ஜெபத்தின் இடமாக 25 ஆண்டுகளாக சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை நன்றியோடு நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வை அருள்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, ஒவ்வொரு ஆண்டும் உமது புனித கோயிலின் அர்ச்சிப்பை புதுப்பிக்கும் இந்நாளில் மக்களின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். இங்கு நாங்கள் உமக்கு எப்பொழுதும் தூய்மையான வழிபாடு செலுத்தவும் மீட்பின் நிறைவை நாங்கள் பெறவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 14-18. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்கடி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போலிருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என் தெய்வமே, நீன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே.
from the book of Philippians chapter 2 verses 12 to 18. Therefore, my dearest friends, as you always obeyed me while I was with you, even more now that I am far from you, continue working out your salvation with fear and trembling. It is God who makes you not only wish but also carry out what pleases Him. Do everything without grumbling, so that, without fault or blame, you will be children of God without reproach among a crooked and perverse generation. You are a light among them, like stars in the universe, holding to the word of life. I shall feel proud of you on the day of Christ, on seeing that my effort and labor have not been in vain. And if I am being poured out as a libation over the sacrifice and the offering of your faith, I rejoice and continue to share your joy. And you likewise should rejoice and share my joy. The word of the Lord. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பெரு பெற்றவளே வாழ்க வாழ்க மரியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பதினான்காம் அதிகாரம் 25 முதல் 33. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை, ஏன் தன் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறொரு அரசரோடு போர் தொடுக்கும் பொழுது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களை, உங்களுக்கு அறிவித்தது போல செப்டம்பர் மாதம் கடைசியிலே நாம் இந்த வெள்ளி விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆயரை அழைத்திருந்தோம். ஆனால் என்னவோ சந்தர்ப்ப சூழ்நிலை தள்ளி போட வேண்டியதாயிற்று. அதன் பிறகு இந்த நாளில் அழைத்தோம், மீண்டும் தள்ளி போட்டு விட்டோம். ஏனென்றால் பிப்ரவரி பொன் விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். அப்போது அழைக்கலாம் என்று இதை தள்ளி போட்டோம். ஆகவே இந்த நாளில் ஒரு குருவானவரை அழைத்திருந்தேன். அவர் மதியம் மெசேஜ் அனுப்பினார், என்னால் வர முடியாது என்று. அதனால்தான் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வெள்ளி விழாவை கொண்டாட. இந்த வெள்ளி விழாவை சிறப்பிக்க என்ட்ரிஸ்லேருந்து மாதாவை வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. வெளியில் பார்த்தீங்களா, ஜோராக தேரில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி கொண்டாடுறோன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க பலர். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த வெள்ளி விழா எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இல்லைங்களா? இந்த கட்டிடம் இந்த கோவில் ஒரு வெள்ளி விழா கோவில் என்று நாம் அழைக்கலாம். இந்த வெள்ளி விழா சமயத்தில் ஆலயத்திற்கு முன்பாக இயேசு கம்பீரமாக நிற்பார். இரக்கத்தின் இயேசு. ஆகவே இந்த மாதாவுடைய ஆலயம் ஒரு இரக்கத்தின் ஆலயம் கூட. இயேசுவின் இரக்கம் இங்கு நிரம்பி இருக்கு. இங்கே ஒரு புதன்கிழமையும் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது டாசன் சொல்லுவார், இந்த திருப்பலி ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஒரு பெரிய பசிலிக்காவில் திருப்பலி கேட்பது போல் இருந்ததுன்னு ஒரு திருப்பலி ஆன பிறகும் சொல்லுவார். அந்த ஊக்கத்தோடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பலி நிறைவேற்றினோம். இங்கே வாசித்தது போல் ஒரு பெரிய புதுமை என்னன்னா, எம்எல்ஏ தாமே வந்து சிமெண்ட் ரோடு அமைத்து கொடுத்தார். அந்த ரோடு அமைந்த நாளிலிருந்து அதிகமான வீடுகள் வந்துள்ளன. இன்னும் 10 வருடங்களில் அதிகமான வீடுகள் கட்டப்படும். ஆகவே இந்த இடத்தில் மாதாவின் அருள் பிரசன்னம் அதிகரிப்பதை, அவருடைய இரக்கத்தை அதிகரிப்பதை அறிவோம். இந்த 25 ஆண்டுகளில் இந்த இடம் மாதாவுடைய பரிசுத்தமான இடம்னு நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இறைவனுக்கு இன்று நன்றி கூறுவோம். இன்றைய வாசகத்தில் பார்க்கின்றோம், யாராவது கோபுரம் கட்ட விரும்பினால் முதல்ல உட்கார்ந்து செலவெல்லாம் கட்ட முடியுமா என்று யோசித்த பிற்பாடு தான் கட்ட ஆரம்பிப்பார்கள். டாசன் படித்தார், ஒரு பைசா இல்லாமல் நம்ம இந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா எல்லா மாஸ்டர் பிளான் யார் போட்டிருந்து? மாதாவை போட்டாங்க. இயேசுக்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் நான் அந்த டிராஃப்ட்னு சொன்னார். டாசன் டிராஃப்ட் பற்றி சொன்னார். இந்த இடத்திற்கு வந்த முதல் ஆண்டே ஜெயநகரில் இது போல் ஒரு கோபுரத்தோடு ஒரு மாதாவுடைய திருத்தலம் இருக்குது. அதனால் அந்தோனி தாஸ் தான் அதை கட்டுந்து அவருடைய சொந்த முயற்சியில் செலவில் செய்தார். அவர் சொன்னார் ஒரு 5 லட்சம் ஆகும்னு. ஆனால் நிறைய ஆனது. அது இதோட பாதியோ காலோ இருக்கும். ஆகவே அவரை அழைத்து அவர் கட்டித்தருவாருன்ற ஒரு ஆசையில் அழைத்தேன். ஆனால் போக போக அவரால் முடிந்தது இந்த டிராஃப்ட் வரைந்து தருகிறேன் என்று டிராஃப்ட் கொடுத்தார். அதன் பிறகு கோபுரத்தின் ஸ்ட்ரக்சரையும் வரைந்து கொடுத்தார். அந்த கோபுரம் கட்டுபவர்களையும் அறிமுகப்படுத்தினார். கோபுரம் கட்டும் பணியை அவ்வப்போது பரிசோதித்தார். அனைத்து செலவுகளை அன்னை மரியாளே நமக்கு இயேசுவிடமிருந்து
அநேக ஆசீர்வாதங்களை பெற்று தந்தார்கள். இந்த ஆலயத்தை எப்படி சிறப்பிக்கணும், எப்படி இருக்கணும்ன்றது ஜூனியர் ஜோசப்னு கூப்பிடுவோம். சீனியர் ஜோசப் சிலுவை செய்தவர். அங்கே ஜூனியர் ஜோசப் வந்து இது போல் பெஞ்சஸ்ங்கெல்லாம் இப்படி இருக்கணும், கிரானைட்டெல்லாம் இப்படி இருக்கணும் என்ற ஆலோசனை கொடுத்தார். அப்புறமா புனிதர்கள்லாம் அவங்கவுங்களே வந்துட்டாங்க. புனித அண்ணம்மா கொரமண்டல் சர்ச்லேருந்து வந்தாங்க. புனித பூண்டி மாதா அம்மா ரீட்டா ராஜன் குடும்பத்திலேருந்து வந்தாங்க. புனித அந்தோனியாரும் கொரமண்டல்லேருந்து தான் வந்தார். இல்லை, மைக்கேல் சர்ச்லேருந்து வந்தார். மைக்கேல் சர்ச்லேருந்து வந்து ஜான் பால், மதர் தெரேசா இவங்க 2 பேரும் நம்முடைய ஆலயத்தில் நாம் ஸ்தாபகம் செய்யணும்னு ஆசைப்பட்ட பொழுது இந்த சிறுபங்கள் தான் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு தான் பெரிய சிறுபம் கொண்டு வந்தோம். அதனால் இந்த ஆலயத்திற்கென்று நாம் வைத்தோம். உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது போல் இந்த ஆலயம் விபத்திற்குள்ளான பொழுது யாருக்கு ரொம்ப அடிபட்டிருந்துன்னா, ரொம்ப சேதம் ஆனது மதர் தெரேசா, ஜான் பால் தான். ஏன்னா அவங்க தான் அங்கே இருந்தாங்க, பக்கத்துலேயே இருந்து பாதுகாத்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் நிறைய சேதம் ஆயிருக்கும். ஒரு 10% 20% ஆனதுனால இந்த இடம் ரொம்ப அவங்க தான் பாதுகாப்பாக, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்து இங்கே மிலிட்ரிக்கார் பலத்தை எல்லாம் உபயோகித்து எல்லாம் செய்தார்கள் நாம் பார்க்கிறோம். அதே யூதா ததேயும் மைக்கேல் சர்ச்லேருந்து தான் வந்தார். இங்கே சிலுவை பாதை நம்ம பார்க்குறோம். கொரமண்டல் ஆலயத்திலேருந்து நம்முடைய ஃபாதர் ராய்ஸ் அன்போடு கொடுத்து அனுப்பினார். இந்த மாதா சூசியப்பர் மைக்கேல் சர்ச்லேருந்து வந்தாங்க. இந்த பாடுபட்ட சிறுபம் நம்முடைய ஹோலி கிராஸ் சர்ச்சில் இருந்த சிறுபம், அதை இங்கே ஸ்தாபகம் செய்தோம். அது அருமையாக பேக்ட்ராப் வரைந்தார் ஆர்டிஸ்ட்டு பிரசன்னா. இதோ என் மகன், இவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்பது போல அமைத்து கொடுத்தார். ஜெயநகர் பங்கு தந்தையும் பொருட்கள் கொடுத்து ஆலயத்தை திறந்து வைத்தார். கடந்த ஆண்டு திருவிழாவின் பொழுது மைசூர் மறை மாவட்ட ஆயர் திரு வில்லியம் அடிகளார் இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றி திருநாள் வாழ்த்துக்களை அறிவித்தது பேரானந்தமே. இந்த ஆலயத்தை திரு ஜோசப் அபிரகாம் அவரின் நினைவாகவும் அனைத்து மரித்தவர் நினைவாகவும் அர்ச்சித்திருப்பதும் இறை செயலே. அதன் பிறகு அநேகர் கேட்டார்கள், புது ஆலயம் இருக்க பழைய ஆலயத்தை என்ன செய்கிறீர்கள், எடுத்துருவீங்களா கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். உங்களுக்கு வாசித்தது போல இந்த மாதாவுடைய சிறுபத்தை சாலமன் அவர்கள் கொடுத்தார்கள். பாமலா பிரவுன் இந்த இடத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் அறிகிறோம். இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த இடத்துல ஜெபங்களும் திருப்பலிகளும் சிலுவை பாதைகளும் நவநாட்களும் நடக்க வேண்டும் என்று உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஜெபங்களின் வழியாக இந்த இடத்திலே மாதாவுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கணும்னு நாம் ஜெபிக்கலாம். எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பு இறைவா, நம் திருத்தந்தைக்காக ஜெபிக்கின்றோம். குருக்கள், கன்னியர்கள், துறவியர், இந்த ஆலயத்திலே பணிபுரிந்த பங்கு தந்தையர்கள், ஃபாதர் ஜான் ரொசாரியோ காலத்திலே இந்த சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் இது ஆசீர்வாதமாக நீர் செய்த அநேக நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த இடம் உம்முடைய மகிமைக்காகவே அமைய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் ஜெபித்திடுவோம். நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக ஜெபித்திடுவோம். இந்த இடத்தை சுற்றி இருக்கின்ற எல்லா வீடுகள் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் என்றென்றும் ஆசீர் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கிறோம். தந்தையே, எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள்
நாம் நோய் நொடி இல்லாமல் உம்மை எந்நாளும் புகழ்ந்து போற்றிக்கொண்டு நீர் இந்த நற்செய்தியிலே சொன்னது போல் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்யும் குடும்பங்களாக மக்களாக நாம் வாழ வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். For our Holy Father, our bishop, priest and catechist, that in their work they may turn to Mary, the mother of their flock, confident and being heard, let us pray to the Lord. For this our parish community of Holy Cross, that each one of us may strive to play in our community the role Mary played in that of Jerusalem, let us pray to the Lord. Let us pray for all suffering humanity, especially of this pandemic, all those who are suffering physically, mentally and economically, that we may generously accept whatever sorrow comes on our way as a means to become better Christians. Let us pray to the Lord. For our young girls, that following the example of Mary, they may be pure and generous, thus rendering precious help to the community in which they live. Let us pray to the Lord. For all men and women, that they may turn to Mary for help and allow themselves to be led to Christ, let us pray to the Lord. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களிப்பேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களிப்பேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தே 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தே 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் அன்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். ஒரு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். ஒரு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ் பணிகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது இந்த மாதாவின் இல்லத்தை மாட்சியாலும் தூய்மையாலும் நிரப்ப உம் திருவுளம் கொண்ட இந்த வெள்ளி விழா நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
அதனால் என்று உமக்கு ஏற்புடைய பழிப்பொருளாக மாற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமதருளால் கட்டியெழுப்பிய இந்த கோவிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்திற்கு உதவி புரிய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வை வியத்தக முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுகின்றீர். ஏனெனில் உமது உயிருள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமையடையுமாறு உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையே பல்வேறு உறுப்பினர்களான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு உமது ஆட்சியின் கோவிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: You are indeed holy, O Lord, and all you have created rightly gives you praise. For through your Son, our Lord Jesus Christ, by the power and working of the Holy Spirit, you give life to all things and make them holy. And you never cease to gather a people to yourself, so that from the rising of the sun to its setting, a pure sacrifice may be offered to your name. Therefore, O Lord, we humbly implore you, by the same Spirit, graciously make holy these gifts we have brought to you for consecration, that they may become the body and blood of your Son, our Lord Jesus Christ, at whose command we celebrate these mysteries. For on the night he was betrayed, he himself took bread, and giving you thanks, he said the blessing, broke the bread, gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you."
In a similar way, when supper was ended, he took the chalice, and giving you thanks, he said the blessing and gave the chalice to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." O my Lord, my Jesus. The mystery of faith. Christ has died. Christ is risen. Christ will come again. Therefore, O Lord, as we celebrate the memorial of your saving passion of your Son, his wondrous resurrection and ascension into heaven, and as we look forward to his second coming, we offer you in thanksgiving this holy and living sacrifice. Look, we pray, upon the oblation of your church, and recognizing the sacrificial victim by whose death you will to reconcile us to yourself, grant that we who are nourished by the body and blood of your Son and filled with his Holy Spirit may become one body, one spirit in Christ. May he make of us an eternal offering to you, so that we may obtain an inheritance with your elect, especially with the most blessed Virgin Mary, Mother of God, with your blessed apostles and glorious martyrs and saints, Saint Joseph, and all whose constant intercession in your presence we rely for unfailing help. May this sacrifice of our reconciliation, we pray, O Lord, advance the peace and salvation of all the world. Be pleased to confirm in faith and charity your pilgrim church on earth, with your servant Francis, our Pope, Peter, our Bishop, and all the clergy and the entire people you have gained for your own. Listen graciously to the prayers of this family you have summoned before you. In your compassion, O merciful Father, gather to yourself all your children scattered throughout the world. இந்த மாதங்களில் துயரமான செய்திகளை நாம் கேட்டோம். விசேஷ விதமாக மரித்தவர்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். Remember all your servants whom you have called from this world to yourself. Grant that they who were united with Son in death like his may also be one with him in his resurrection, when from the earth he will raise up in the flesh those who have died, and transform our lowly body after the pattern of his own glorious body. To our departed brothers and sisters too, and to all who are pleasing to you at the passing from this life, give kind admittance to your kingdom. There we hope to enjoy forever the fullness of your glory, where you will wipe away every tear from our eyes. For seeing you, our God, as you are, we shall be like you for all the ages, and praise you without end. Through Christ our Lord, through whom you bestow on the world all that is good. Through him and with him and in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever.
இந்த மாதம் மரித்தவர்களுடைய மாதம், புனிதர்களுடைய மாதம். இவர்களுக்கு மிக பிடித்தமான இந்த ஜபத்தை, இந்த விண்ணரசின் ஜபத்தை கரங்களை உயர்த்தி நாம் மகிழ்வோடு இந்த வெள்ளி விழாவிலே ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்கு என அர்ச்சிக்கப்பட்ட மக்கள் உமது ஆசியின் கனிகளையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இவ்விழா உடல் உழைப்பின் பலனால் அருள் வாழ்வின் கொடையாக அவர்களுக்கு அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இக்கோவிலின் நேர்தளிப்பு நாளில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது தமது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிவாராக. பிரிந்து சிதறுண்டு கிடக்கும் மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும்
நிலையான பேற்றின் உரிமை சொத்தை நீங்கள் பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Good evening, brothers and sisters. A brief history of Annai Valankani Chapel. Glory to God in the highest, praise and highest honor to our Mother Mary. This very majestic and outstanding chapel of Our Lady of Valankani at Bemal Nagar that we are seeing here today had a very humble beginning, thanks to the devotion, dedication, contribution and vision of very prayerful and sincere people. May God bless them all. The land area in front of the chapel was a farmland belonging to a pious and generous lady by name Mrs. Pamela Brown. She decided to convert this agricultural land into revenue land. As per government procedure, she was able to do so and succeeded and divided the land into small dwelling house plots and disposed of. But the small piece of land on which Our Lady of Valankani Chapel was gifted to the church by Mrs. Pamela Brown. The land deed paper was drawn up, registered in the name of the parish priest, and surrendered to the Holy Cross Parish Church. In the beginning, a Valankani Chapel committee consisting mostly of Catholic Bemal officers and workers was formed, and they decided to erect a very small chapel made of chapati stones and asbestos sheet roofing. A person by the name of Mr. Solomon and his wife donated the statue of Our Lady of Valankani, and it was installed on the pedestal that we see in the front. People from the surrounding layouts began to come and pray in this small makeshift chapel. Prayers and petitions to Our Lady were answered, and its miraculous wonders began to spread, and people from all walks of life, of all religion, began to visit and pray. It was during this period of Reverend Father John Rosario as the parish priest on the 4th of November 1995 that the chapel was blessed and formally dedicated to Our Lady of Valankani, and it became a substation to the Holy Cross Parish Church. Now began the Rosary prayer, community prayer, and even the Novena prayer and Way of the Cross by devout charismatic church members. Gradually, it was decided by Reverend Father Royce, Reverend Father Benedict Swaminathan, Reverend Father Anthony Raj, Reverend Father Arul Raj Sampath, and Reverend Father Peter Edwin to conduct a weekly Eucharistic celebration on Wednesdays. It is noteworthy here to remember that it was Father Anthony Raj who actually laid the foundation on which this present chapel has been built. This action of the priest was welcomed cheerfully, and people attended in small but significant numbers, and the devotion to Our Lady increased. But as the place was still very small and unsafe, further development took place, and the place was secured with grill work and lighting connection. This added to the church-like atmosphere of the chapel, but we must remember that this place was very isolated and difficult to approach by road. The whole area turned muddy during the monsoon season, and during winter days it used to turn dark early, and the devotees struggled against these odds. But Our Lady was working miracles in our favor. The Mandal representatives provided us with street lights. Even though the chapel was the only building in this place,
the MLA of our constituency sanctioned a cement road of almost a kilometer length from the Aladamara Betmangalam road to the chapel. This was a real miracle, and now people were able to approach the chapel freely on foot as well as by two-wheelers and four-wheelers. It was at this point, when the annual feast of our chapel is being celebrated, our parish priest, Reverend Father Christy Raj, invited the late Reverend Father Joseph Abraham to celebrate the feast in September 18. We must remember that Father Joseph Abraham was suffering from terminal cancer and was just discharged from hospital. In spite of all his suffering, Father Joseph Abraham very generously accepted to serve the feast mass. He wept very bitterly on seeing the huge crowd of devotees and prophesied by saying, 10 years ago when I came and served mass in this small chapel, only 10 people attended the mass. Today I can see thousands of you. Our Lady wants you to build her a church in her honor. I will pray, and all of you pray, that our mother's wish is fulfilled. Reverend Father Joseph passed away on November 2nd of the same year. May his soul rest in peace. But our parish priest, Reverend Father Christy Raj, had taken Father Joseph Abraham's words seriously. Within 1 week of the feast celebration, Father had a beautiful blueprint of the new chapel ready, which he exhibited to the parishioners and asked for their comment and consent. After the Wednesday evening Mass, Father formed a committee consisting of more than 15 members to consider and deliberate on the chapel construction work. All the members unanimously supported Father to undertake the project. At this point, let us remember that neither Father nor the committee did not have even 1 rupee funds for this huge project. When the subject of finance came up, Brother Sam immediately stood up and contributed rupees 10,000 and said, "We can ask our parishioners to contribute." From that minute onwards, funds began to flow in. Many were so generous that they donated in lakhs and others in many thousands. Our Lady of Alankani was guiding us. Brother Sebastian Lobo was given charge to collect the money and use towards the building construction. Being a brave and talented person, he done a splendid job with the approval and guidance of Reverend Father Christy Raj. The building contractor, Mr. James, came forward to build the chapel free of cost except labor cost. Our beloved parish priest, Reverend Father Christy Raj, had the blessing and dedication of the N.I. Valankani Chapel on the feast day 2019. God bless Father and each and every parishioner, generous donor, the MLA of our constituency, Mandal representatives, area representatives, and people of goodwill who prayed, supported, financed, and helped, no matter how small, in realizing the cherished dream of Reverend Father Joseph Abraham through the dedicated and loving parish priest, Reverend Father Christy Raj. வெள்ளி விழா திருநாளா வேளாங்கண்ணி தாயின் திருநாளா தேவ அன்னை குடியிருக்கும் ஆலயத்தின் பெருவிழாவா ஆலய மணியும் ஒலிக்கிறதே அதன் ஆலய கோபுரம் தெரிகிறதே நம் அன்னையின் அழகு முகம்
அதில் தாயின் தனி பாசம் மிளிர்கிறதே. ஆலய மணியும் ஒலிக்கிறதே, அதனாலய கோபுரம் தெரிகிறதே. நம் அன்னையின் அழகு முகம் ஜ்வலிக்கிறதே, அதில் தாயின் தனி பாசம் மிளிர்கிறதே. வெள்ளி விழா திருநாளா, வேளாங்கண்ணி தாயின் திருநாளா, தேவ அன்னை குடியிருக்கும் ஆலயத்தின் பெருவிழாவா. கோபுரத்தின் உச்சியிலே வான்மேகம் கூடி வந்து வாழ்த்து கூறி வணங்குதல் போல் நாங்கள் நன்றி கூற வந்தோம். வான்மழைக்காய் உயிரினங்கள் வான் நோக்கி பார்ப்பது போல் உம்மாலய முற்றத்திலே அருள்மழைக்காய் வேண்டி வந்தோம். 25 ஆண்டுகளாய் உமை நாடும் பக்தருக்கு ஆசி தந்து அரவணைத்து காத்தவரே, இனி வரும் நாட்களிலும் உம் அன்பு தொடர வேண்டும், உம் பாதுகாப்பில் நாங்கள் வளர வேண்டுமே. இயேசுவின் சீடராய் நாங்கள் வாழ்ந்திட எம் கரம் பிடித்து தினம் எம்மை நடத்தும் தாயே. இயேசுவின் சீடராய் நாங்கள் வாழ்ந்திட எம் கரம் பிடித்து தினம் எம்மை நடத்தும் தாயே. வெள்ளி விழா திருநாளா, வேளாங்கண்ணி தாயின் திருநாளா, தேவ அன்னை குடியிருக்கும் ஆலயத்தின் பெருவிழாவா. பகல் விழிப்பின் சூரியன் போல் விழிப்பின் சந்திரன் போல் மீனுக்கும் விண்மீன் போல் தோற்றம் தரும் தாய்மரியே. பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவி வருகையிலே திருச்சபையின் பிறப்பினுக்கு தாயான மாமரியே. சூரியன் போல் இயேசு முகம் தாபோரில் ஒளிந்தது போல் உம்முகமும் சந்திரன் போல் ஒளிர்கிறதே. இதோ என் தாயினி உங்கள் தாயேனும் இயேசுவின் குரலும் இங்கு கேட்கிறதே. உம் சேனையின் வீரராய் என்றும் வாழ்ந்திட எம் கரம் பிடித்து தினம் எம்மை நடத்திடும் தாயே. சேனையின் வீரராய்
தாய் என்றும் வாழ்ந்திட எம் கரம் பிடித்து தினம் எம்மை நடத்திடும் தாயே. வெள்ளி விழா திருநாளா வேளாங்கண்ணி தாயின் திருநாளா தேவ அன்னை குடியிருக்கும் ஆலயத்தின் பெருவிழாவாம். ஆலய மணியும் ஒலிக்கிறதே, அதன் ஆலய கோபுரம் தெரிகிறதே. நம் அன்னையின் அழகு முகம் ஜொலிக்கிறதே, அதில் தாயின் தனி பாசம் மிளிர்கிறதே. ஆலய மணியும் ஒலிக்கிறதே, அதன் ஆலய கோபுரம் தெரிகிறதே. நம் அன்னையின் அழகு முகம் ஜொலிக்கிறதே, அதில் தாயின் தனி பாசம் மிளிர்கிறதே. ஆலய மணியும் ஒலிக்கிறதே, அதன் ஆலய கோபுரம் தெரிகிறதே. நம் அன்னையின் அழகு முகம் ஜொலிக்கிறதே, அதில் தாயின் தனி பாசம் மிளிர்கிறதே. ஆலய மணியும் ஒலிக்கிறதே, அதன் ஆலய கோபுரம் தெரிகிறதே. நம் அன்னையின் அழகு முகம் ஜொலிக்கிறதே, அதில் தாயின் தனி பாசம் மிளிர்கிறதே. வெள்ளி விழா திருநாளா வேளாங்கண்ணி தாயின் திருநாளா தேவ அன்னை குடியிருக்கும் ஆலயத்தின் பெருவிழாவா.